வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால். மெத்ரா வழி 65.5 மில்லியன் ஒதுக்கீட்டில் 6 புதிய திட்டங்கள், 50,000 வரை வணிக மானியங்களுடன் இந்திய சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்துகிறது மடானி அரசு. மனிதவள அமைச்சின் கீழ் இயங்கும் மலேசிய இந்திய உருமாற்று பிரிவான மித்ரா வழி நடப்பு 2026 ஆண்டிற்கான 6 புதிய திட்டங்களை அமலாக்குவதன் வழி இந்திய சமூகத்தின் சமூக பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதில் தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் கூறினார். இந்திய தொழில் முனைவோருக்கு வழங்கப்படவுள்ள அதிகபட்சமாக 50,000 ரிங்கிட் வரையிலான தொழில் தொடக்க வணிக மானியங்கள் உட்பட B40 மற்றும் M40 பிரிவினரை முதன்மை இலக்காக கொண்டு இந்த 6 புதிய திட்டங்களுக்கு ஒட்டுமொத்தமாக 65.5 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக டத்தோஸ்ரீ ரமணன் தெரிவித்தார். இந்த திட்டங்களில் கல்வி திட்டங்கள், தொழில்முனைவு திட்டங்கள், இந்திய சமூகத்திற்கான மடானி மக்கள் திட்டம், ஆரோக்கிய திட்டம், சமூக திட்டம் போன்ற திட்டங்கள் அடங்கும். இவ்வனைத்து முயற்சிகளும் மனித மூலதன மேம்பாட்டை வலுப்படுத்துவதிலும் பொருளாதார தரத்தை உயர்த்துவதிலும் இந்திய சமூகத்திற்கு விரிவான மற்றும் பயனுள்ள முறையில் உதவிகளை சென்றடைய செய்யும் எனவும் டத்தோஸ்ரீ ரமணன் நம்பிக்கை தெரிவித்தார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.